வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ மேஜராக இன்றைக்கி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த டிவிகேக்கு எகென்ஸ்டாக நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கக்கூடிய அஜெண்டாவை எல்லோரும் அதை பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராங்க. அதோட மெயின் கோர் அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டை துரைமுருகன், அதாவது சாட்டை சேனலோட ஓனர் பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன், இவர் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போடுவார். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சீமான் தென் சாட்டை இவங்களாம் பார்த்திங்கன்னா எம்கே ஸ்டாலின் அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவரோட முத்து அவர் இறந்ததுக்கு மீட் பண்ணி வந்திருப்பாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. மேஜராக சீமான் நிறைய கேசஸில் மாட்டிகிட்டு இருக்காரு, அதுலேருந்து வெளியில் வரக்கும் சரி. தென் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த டிவிகேக்கு எகென்ஸ்டாக நாம் தமிழர் கட்சி ஒரு அஜெண்டா செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம், அதாவது பெண் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை சேனல் தென் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கதாகவும், ஒரு வீடியோவுக்கு மினிமம் 2 lakhs முதல் அதோட மிகப்பெரிய அமௌண்ட் முடிக்க அவங்க சைட்லேருந்து பே பண்ணுறதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. உண்மையாக சொல்ல போனோம்னா இது அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய நியூஸாக தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதை மீட் பண்ணி அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சாட்டை சேனலும் சரி சீமானும் சரி ஒன்லி டிவிக்கு பார்த்தீங்கன்னா எகென்ஸ்டாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக ஒரு பொலிட்டிக்கல் பண்ணும்போது இன்றைக்கி அவங்க கூடயே போய் நின்றுக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு 2026 எலெக்ஷனில் நாங்கள் டிஎம்கேவை மிகப்பெரிய அளவில் எதிர்க்க மாட்டோம், நாங்கள் பார்த்திங்கன்னா டிவிகேவை தான் எதிர்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நாம் தமிழர் கட்சியோட க்ரெடிபிலிட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக 0க்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது மிகப்பெரிய அளவில் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு மினிமம் நீங்கள் 2 to 3 வீடியோ நீங்கள் டிவிகேவை பற்றி போடணுங்கிற மாதிரி ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டீலிங் பேசிட்டு வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகனும் சரி சீமானும் சரி. இது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய லெவலில் ஏமாற்றத்தையும் தரும். 2026 மிகப்பெரிய ட்ராபேக்கை அந்த கட்சி சந்திக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக தான் நம்ம இதை பார்க்கணும். மறக்காமல் நம்ம சேனலை இதில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி.